ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். பூத்து குலுங்கும் இந்த ஃப்ளவர் டவர் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வீணாக தூக்கி போடுற பழைய வாட்டர் கேன், யூபிவிசி பைப்பை வச்சு இப்படி ஒரு அழகான ஃப்ளவர் டவர் செய்யலான்னு சொன்னால் நம்புவீங்களா? நம்பவே மாட்டீங்க. ஒரே ஒரு ஃப்ளவர் டவரில் 300க்கு மேலே பூக்கள் பூக்குங்க. அதுவும் 20 நாள்லேயே பூக்கும். அதுவும் வெறும் அழகுக்காக மட்டும் இல்லைங்க, உங்கள் மாடி தோட்டத்துக்கு தேனீக்கள், பட்டாம்பூச்சிகள் வர செய்து பாலினேஷன் அதிகரித்து காய்கறி விளைச்சலை கூட அதிகமாக்குங்க. இப்படி ஒரு சூப்பர் ஐடியாவை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க, இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கிரியேட்டிவ் ஐடியா தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் வீணாக கிடக்கிற யூபிவிசி பைப்பை, பழைய வாட்டர் கேன், அதை ரீசைக்ளிங் பண்ணி அழகான ஃப்ளவர் டவர் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான பொருட்கள்: யூபிவிசி பைப்பு 15 அல்லது 25 லிட்டர், வாட்டர் கேனோட டாப் பார்ட்டை எடுத்துக்கோங்க, ஆணி, பெயிண்ட்டு, மண்கலவை, அவ்வளோதான். இவை எல்லாம் ஈஸியாகவே நம்மளுக்கு கிடைக்கும். முதல்ல நம்ம சரியான மண்கலவை தயார் பண்ணணுங்க. 40% தோட்டத்து மண், 20% கொக்கோபிட், 20% மக்கிய மாட்டு தொழுவுரம் இல்லைனா ஆட்டு தொழுவுரம், 20% வெர்மி கம்போஸ்ட். இந்த மிக்ஸ் வந்து செடிகளுக்கு நியூட்ரிஷியனை பேலன்ஸாக கொடுக்குங்க. இப்போது ஃப்ளவர் டவர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வாட்டர் கேனோட டாப் பார்ட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நான் வந்து 5 கட் பண்ணி எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு பிவிசி பைப்பு ஒரு 8 அடி ஹைட் இருக்கும், அது எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நம்ம வந்து மெஷர் பண்ணிவிட்டு, அந்த பைப்பை வந்து மெஷர் பண்ணிவிட்டு ஆணி வச்சு அதை ஒவ்வொன்றையும் அடித்து ஸ்ட்ராங்காக 2 ஆணி இல்லை 3 ஆணி போட்டு ஸ்க்ரூ போட்டு நல்லா டைட் பண்ணி வச்சுருங்க. வச்சுட்டு அடியில் பாட்டம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக நாங்கள் வந்து சிமெண்ட் கலவை பாதி அளவுக்கு, ஒரு பெரிய டப்பில் வந்து பாதி அளவுக்கு சிமெண்ட் கலவை கலந்து அதை நம்ம அந்த பைப்பை அதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோங்க. அப்புறம் மீதி பாதிக்கு வந்து நாங்கள் மண்கலவை, ஏன்னா அதுலேயும் வந்து ஃப்ளவர்ஸ் வைக்கிறதுக்காக மண்கலவை நீங்கள் பார்த்தா தெரியும், மண்கலவை ரெடி பண்ணி அதுலேயும் போட்டு அதுலேயும் ஹோல்ஸ் போடணும். அதுலேயும் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. ஹோல்ஸ் போட்டுட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க மண்கலவையை போட வேண்டியது தான். போட்டுட்டு டேபிள் ரோஸை நீங்கள் ஒவ்வொரு கலருக்கும், நான் எல்லா கலரும் மிக்ஸ் பண்ணி பாட்டில் வைக்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு ஃப்ளவர் டவரில் உள்ள ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு கலர் கூட நீங்கள் வைக்கலாம். வச்சிங்கன்னா அவ்வளோதான். ஒரு 15லேருந்து 20 நாளுக்குள்ளே பூக்க ஆரம்பிச்சிடும். ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த டவர் ஃபுல்லாக பூக்களால் நிறைஞ்சிருக்கும். இந்த பூக்கள் வந்து தேனீக்கள், பட்டாம்பூச்சிகளை நல்லா அட்ராக்ட் பண்ணுங்க. இதனால் நம்மளுக்கு பாலினேஷன் அதிகரிக்குங்க. வெஜிடபிள்ஸ், பிளான்ட்ஸில் நல்லா அறுவடை அதிகமாகும், ஈல்டு கூடுங்க. அதாவது ஒரு சிம்பிள் ஃப்ளவர் டவர் மூலம் நம்மளுக்கு கார்டனும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகான தோற்றத்தோடு இருக்குங்க. பாலினேஷனும் அதிகமாகிறதுனால அதிக விளைச்சல் நம்மளுக்கு கிடைக்குதுங்க. அதனால் வீணாக போகிற பொருட்களை பயன்படுத்தி நீங்களும் இந்த ஃப்ளவர் டவர் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் டெரஸ் கார்டன் இன்னும் அழகாக மாறுங்க. இந்த ஃப்ளவர் டவருக்கு ஒரே கலர் பெயிண்ட் நாங்கள் அடிச்சிருக்கோங்க. வேறு கலர் 5 இதுக்கும் 5 விதமான கலர் அடித்தாலும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க. உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் சின்ன சைஸ்னாலும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாங்க. இவ்வளோ பெரியது தேவைப்படலனாலும் சின்னதாக கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம். ஹாப்பி கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ்.